நற்செய்தி வாசகம். தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியைத் தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிடமகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையைக் காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நாம் இன்று உலக மிஷன் ஞாயிறை கொண்டாடுகிறோம். மிஷன் என்றால் ஆண்டவரின் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவரது ராஜ்யம் இந்த உலகில் வளரச் செய்வது என்று பொருள். மிஷனரீஸ் என்றால் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று தூர இடங்களில் சேவை செய்யவும், போதிக்கவும், நம்பிக்கை அளிக்கவும் செல்லும் மக்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் தங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டவர்களே. ஒவ்வொரு அன்பான செயலும், ஊக்கமளிக்கும் வார்த்தையும், பிறருக்காக செய்யும் ஜெபமும் இவையெல்லாம் ஆண்டவரின் செயலில் பங்கேற்கும் வழிகள். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை ஜெபத்தில் உறுதியுடன் இருக்குமாறு ஊக்குவிக்கிறார். ஏனெனில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆழமாக நேசிக்கிறார், நம்மை கவனிக்கிறார். நாம் ஆண்டவரின் பார்வையில் அருமையானவர்களும் தனித்தன்மையான நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறோம். அவர் நம்மை தமது அன்பின் கருவிகளாக அழைக்கிறார். இந்த பணித்தனம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் நினைவு கூறப்படுகிறோம். பணியாளர்களை ஆதரிப்பதும் நம்முடைய நம்பிக்கையை செயல்படுத்துவதும் ஆண்டவரின் அன்பை மிகவும் தேவைப்படுகிறவர்களுக்கு கொண்டு செல்லும் வழியாகும். ஜெபம், சேவை, தாராளம் ஆகியவற்றின் மூலம் நாம் ஆண்டவருடன் இணைந்து இந்த உலகை இன்னும் நல்லதாய், அந்தமதாய், கருணை உளலை மாற்றும் அவரது திட்டத்தை நாம் படைக்கிறோம். செயல். இன்று ஒரு ஜெபம் செய்யுங்கள். பணியாளர்களுக்காக ஆண்டவரை வேண்டுங்கள். மேலும் இன்று நீங்கள் ஆண்டவரின் அன்பை ஒருவரிடத்தில் எவ்வாறு பகிர முடியும் என்று ஒரு வழியை யோசியுங்கள்.